ಶ್ರೀ ವಿಘ್ನೇಶ್ವರ ಆಶೀರ್ವಾದ ಸ್ಕಂದ ಅನುಗ್ರಹ ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ಮಂಗಲ ಪಂಚಭೂತ ಶಕ್ತಿ ಸಾಕ್ಷಾತ್ ಆತ್ಮಜನನಿ ಸ್ವಾಸಿಕಾಂಬಾ ಸಮೇತ ಶ್ರೀ ಆತ್ಮ ಆಲಯ ಸ್ವಾಸಿನಾಧೀಶ್ವರ ಸ್ವಾಮಿನೇ பிரசன்ன வரதோ மம சர்வத ஆத்மாலயம் ஆசிரமம் திருவண்ணாமலை மீ சுவாசி குருஜி நம்மளோட ஆசிரமம் சென்னையிலையும் திருவண்ணாமலையிலையும் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம ஆத்மாலய யோகம் அப்படின்னு ஒரு தியான முறை மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்லப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப பழமையான நாது குரு பரம்பரை ஸ்ரீ சுகபம் மகர்ஷியோட பற்றி அவர் மூலியமாக பரிஷித் மகாராஜுக்கு அந்த உபதேசம் சொல்லிட்டு இருக்கும் போது அது மூலியமாக நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே நாத குரு பரம்பரை மூலியமாக சுவாசி குருஜி என்ற மூலியமாக பகவான் இந்த பூமியில் இருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆத்மாலய யோகம் கொடுக்கறதுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆத்மா ஆலய யோகம் அப்படின்னு என்ன? இந்த ஆத்மாலய யோகம்ன்றது புதுமையாக சொல்லப்பட்டது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறோம், +2 படிக்கிறோம், டிகிரி படிக்கிறோம், பிஜி பண்ணுறோம், பிஹெச்டி பண்ணுறோம், ரீசர்ச் பண்ணுறோம், அப்புறமா தான் டாக்டரேட் வாங்குகிறோம். அப்போ தான் ஒரு சயின்டிஸ்டாகவும் ஒரு முழுமையான பட்டதாரியாகவும் அது கற்கப்படுது. அப்படின்னா நம்ம இந்த முழுமையாக ஒரு வித்யை தியான முறை கற்றுக்கணும். அப்போ தான் அது முழுமையாக யோகம்னு சொல்லப்படுறது. இதில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச 5 வகையான பிரபலமான யோக முறைகள் பிரபலமாக இந்த பாரத் தேசத்தில் எல்லாருக்கும் தெரியப்படுது. அதான் கிரியா யோகம், விபாசனா யோகம், குண்டலினி ராஜ யோகா, வாசி யோகம், மந்திர ஜபம். இது எல்லாமே ஈஸ்வராக எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு விஷயம். இது மீறி ஒரு விஷயம் இருக்கிறதுன்னா அதுதான் ஆத்மாலய யோகம். இந்த 5ஐயும் கடந்து 6வது விஷயமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற யோகம் தான் ஆத்மாலய யோகம். இந்த ஆத்மாலய யோகம் ரொம்ப பழமையானது. இந்த யோக முறை இன்னைக்கு இருந்த எல்லா யோகா தியான குருமார்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஏன் தனித்தனியாக ஆக்கப்பட்டது?